வணக்கம் ராஜேஸ்வரி. இன்று மதியம் சிபிசிஐடியின் கூடுதல் தலைமை இயக்குனர் வெங்கட்ராமன் மற்றும் சிபிசிஐடி ஐஜி அன்பு மற்றும் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஆகியோர் கரைசுற்றுப்புதூருக்கு ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்த கரைசுற்றுப்புதூர் தோட்டத்தில் நேரடி ஆய்வினை மதியம் 3 மணி முதல் மேற்கொண்டு வந்தனர். 2.5 மணி நேரம் தொடர்ந்த இந்த நேரடி கள ஆய்விற்கு பிறகு கிட்டத்தட்ட 5:45 மணி அளவில் இந்த ஆய்வு முடிவடைந்தது. அதன் பின்னர் ஏடிஜிபி வெங்கட்ராமன், ஐஜி அன்பு மற்றும் எஸ்பி முத்தரசி ஆகியோர் ஜெயக்குமாரின் மனைவி மற்றும் 2 மகன்களிடம் அவர்களது வீட்டில் கரைசுற்றுப்புதூர் தோட்டத்தின் அருகிலேயே அமைந்துள்ள அவர்கள் வீட்டில் சென்று நேரடியாக அவர்களிடம் ஒரு விசாரணையை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டு இன்றோடு 41 நாட்கள் ஆன நிலையில் இன்று சிபிசிஐடியின் தலைமை உயர் அதிகாரிகள் அனைவருமே திருநெல்வேலிக்கு வந்து திசையன்விளையில் முகாமிட்டுள்ளனர். நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி இன்று காலை சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஒரு உயர்நிலை அவசர ஆலோசனை கூட்டத்தை திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்தில் மேற்கொண்டார். பின்னர் இன்று மதியம் சுமார் 12 மணி அளவில் சிபிசிஐடியின் ஏடிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் ஐஜி அன்பு ஆகியோருடன் இணைந்து விமானத்தில் தூத்துக்குடிக்கு வந்து பின்னர் இங்கிருந்து நேரடியாக திருநெல்வேலி வந்து பின்னர் திசையன்விளை சென்றடைந்தனர். 3 மணி வாக்கில் அவர்கள் ஜெயக்குமார் மர்மமாக மரணம் அடைந்து கிடந்த அந்த தோட்டத்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்ட குழி மற்றும் அந்த தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிணறு ஆகிய அனைத்தையும் இந்த உயர் அதிகாரிகள் குழு அங்குலம் அங்குலமாக நேரடியாக ஆலோசனை செய்ததை நம்மால் காண முடிந்தது. பின்னர் இவர்கள் ஏடிஜிபி வெங்கட்ராமன் மற்றும் ஐஜி அன்பு ஆகிய உயர் அதிகாரிகள் அந்த தோட்டத்திலேயே 5 உயர் அதிகாரிகளும் இருந்து ஆலோசனையை மேற்கொண்டனர். இதற்கு முன்பாக திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் மற்றும் தென்னக ஐஜி கண்ணன், டிஐஜி பிரவேஷ்குமார் மற்றும் மூர்த்தி ஆகியோர் அடைந்த குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதன் முதல் சிபிசிஐடியின் கோணம் விரிவாக நடந்து கொண்டு வருகிறது. இன்று 2.5 மணி நேரத்திற்கு மேலாக தோட்டத்தில் ஆய்வு நடத்திய பின் அவர்களது குடும்பத்தினரிடம் ஆய்வினை மேற்கொண்டனர். இது குறித்து சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி தரப்பில் விசாரித்த போது நேற்று நடைபெற்ற 3D ஸ்கேனர் மற்றும் டம்ப் டவர் கருவியின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மொபைல் எண் கிடைத்ததாகவும் அந்த மொபைல் எண்ணை வைத்து தற்போது ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதில் சில தடயங்கள் நம்பக தகுந்தமான சில தடயங்கள் கிடைத்ததாகவும் தகவல்கள் வெளிவருகிறது. சிபிசிஐடி தரப்பிலிருந்து எந்தவித தகவல்களையும் இதுவரை உறுதி செய்யவில்லை. எனவே 41 நாட்கள் கடந்த நிலையில் சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் அனைவருமே திருநெல்வேலிக்கு வந்து திசையன்விளை கரைசுற்றுப்புதூரில் தற்போது மேற்கொண்டு வரும் இந்த விசாரணையால் இந்த விசாரணை மர்மமான முறையில் மரணமடைந்த ஜெயக்குமாரின் வழக்கு ஒரு முடிவிற்கு வரும் என்றே தோன்றுகிறது ராஜேஸ்வரி.